சென்னை வியாசர்பாடி மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது மாஞ்சா நூல் அருந்து 2.5 வயது குழந்தையின் கழுத்தில் காயம் ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொடுங்கையூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் வியாசர்பாடி மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென பறந்து வந்த மாஞ்சா நூல் 2.5 வயது குழந்தையின் கழுத்தை அறுத்தது. இதில் குழந்தையின் கழுத்தில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து குழந்தை அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு குழந்தைக்கு 7 தையல் போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து போலீசார் மாஞ்சா நூலில் பட்டம் விட்ட 2 கல்லூரி மாணவர்கள், 2 பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 4 பேரை காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் மாஞ்சா நூலை பயன்படுத்தி பட்டம் விடுவதற்கு ஏற்கனவே தடை இருக்கிறது. மேலும் 2015ஆம் ஆண்டே மாஞ்சா நூல் தயாரிப்பதை தடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனாலும் சீனாவிலிருந்து இந்த கயிறு இறக்குமதி செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. 2.5 வயது குழந்தையின் கழுத்தை மாஞ்சா கயிறு அறுத்து காயம் ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாஞ்சா கயிறு தயாரிப்பு மற்றும் விற்பனையை தமிழக அரசு தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.